ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கல்லிடி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் வந்து ஹிம்செல்ஃபாக 5 படங்கள் நடிச்சுக்காப்பலாங்க. அது என்னென்ன படங்கள், எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, என்ன படம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ் ஹிம்செல்ஃபாக, அதாவது அவராகவே நடிச்சிருக்காப்புல. நம்ம தனுஷ் ஹிம்செல்ஃபாக 5 படங்கள் நடிச்சுக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 25வது வயசுல குசேலன் படம் தாங்க. குசேலன் படத்தில் நம்ம தனுஷ் ஹிம்செல்ஃபாக நடிச்சுப்பாப்ல, அதாவது ஆக்டராகவே நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தை டாக்டர் பி வாசு தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் இசையமைச்சுக்காப்ல. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம் 2011ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 28வது வயசுல சீடன் படம் தாங்க. சீடன் படத்தில் நம்ம தனுஷ் வந்து சமையல்காரனாக நடிச்சுப்பாப்லங்க. இந்த படத்தில் வந்து நம்ம தனுஷ் வந்து சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுப்பாப்ல. இந்த படத்தை டைரக்டர் சுப்பிரமணிய சிவா தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இதுலேயும் நம்ம தனுஷ் ஹிம்செல்ஃபாக தான் நடிச்சுப்பாப்லங்க. மூணாவது படத்தை பற்றி பார்த்தல, மூணாவது படம் 2013ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 30வது வயசில் கம்மத் கம்மத் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் தாங்க. மலையாள படத்தில் ஹிம்செல்ஃபாக நடிச்சுப்பாப்ல நம்ம தனுஷ். நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 2013ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 30வது வயசில் எதிர்நீச்சல் படம் தாங்க. எதிர்நீச்சல் படத்தில் ஹிம்செல்ஃபாக நடிச்சுப்பாப்ல. ஒரே ஒரு சாங்குக்கு நம்ம நயன்தாராவும் தனுஷும் ஒரு பாட்டுக்கு சூப்பராகவே டான்ஸ் ஆடி கலக்குன்னு கலக்கியிருக்காப்லங்க. இந்த 4 படங்கள் பார்த்தாச்சு. அஞ்சாவது படம் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு நம்ம தனுஷனுடைய 32வது வயசில் வை ராஜா வை அப்படிங்கிற படத்தில் நம்ம தனுஷ் மீண்டும் கொக்கி குமார் அப்படிங்கிற கேரக்டரில் ஹிம்செல்ஃபாக நடிச்சுப்பாப்லங்க. இந்த 5 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கல்லிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.